Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக குயிக்காக ரெடி பண்ணுற மாதிரி ஒரு சாம்பார் எப்படி செய்தால் பார்க்க போகிறோம். இதில் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. காலையில் டைமில் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு லஞ்சு ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இந்த சாம்பாரை நம்ம ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் வைஸ் பார்த்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்காக ஒரு 150 கிராம் இருக்கும் இந்த துவரம் பருப்பு. ஆல்ரெடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இது வந்து குக்கரில் நான் போட்டிருக்கேன். அது கூடவே ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய் 2ஆ உடச்சி போட்டிருக்கேன். ஒரு 15லேருந்து 20 பல்லு பூண்டு போட்டிருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம குக்கர் மூடி போட்டு விசில் விடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. அந்த ப்ரெஷர்லாம் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகி வரட்டும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பருப்பை ஏற்கனவே நம்ம ஊற வச்சு வேக வைக்கிறதால 3 விசில்லையே நல்லா உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போது இந்த மாதிரி மத்து இருக்குது பார்த்தீங்களா, அதால் இந்த பருப்பை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். பருப்பை நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வேறு ஒரு பேனில் நம்ம தாளித்து எடுத்துடலாம். அதுக்காக நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 3லேருந்து 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்குங்க. ஒரு 1/4 வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்குங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்க்குறேன். இது சேர்க்கும் போது கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. இது சேர்த்துட்டு ஜஸ்ட்டு சும்மா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஆல்ரெடி ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு சுவை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. இது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு பாயில் வரட்டும். இது நம்ம போட்ட புளித்தண்ணி இந்த அளவுக்கு ஒரு கொதி வர டைமில் நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சுருந்தோம்னா அந்த பருப்பை அது போட்டுக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு வந்து சாம்பார் ரொம்ப திக்காக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா கொதி வர டைமில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி லீவ்ஸை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு நல்ல சூப்பரான கம சாம்பார் ரெடி. இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் சுத்தமாக ஒன்று கூட சேர்க்கவே இல்லை. பட் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். பேச்சுலர்ஸ்க்கும் வேலைக்கு போகிற பெண்களுக்கும் நம்ம மாதிரி வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு சட்டுன்னு ரெடி பண்ணக்கூடிய ஒரு சாம்பாராக இது இருக்கும். இதுக்கு மேலே சாம்பார் பண்ணும்போது வீட்டில் வந்து வெஜிடபிள்ஸ் இல்லையே சொல்லிட்டு நீங்கள் யோசிக்க வேணாம். இந்த மாதிரி நீங்கள் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.